கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை நம்ம எல்லாத்துக்கூடவும் சேர்த்துக்கிறோம். இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம், அதை தூக்கி போட்டுருவோம். இது நம்ம அரைச்சி குழம்பாக வைக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் உடம்புல அதோட சத்துக்கள் எல்லாம் சேருது. எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இருந்துச்சு. அதை சுத்தம் பண்ணி நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி ஈரமெல்லாம் இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்தது பேன் சூடு பண்ணி அதில் நல்லா போட்டு வறுக்கணும். அது வறுத்து அந்த கருவேப்பிலை வறுத்ததை எடுத்து இப்படி உடைச்சி பார்த்தா உடையும். நல்லா அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். அதோட 1 ஸ்பூன் மிளகு அதையும் நல்லா வறுக்கணும். அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன். இந்த மிளகும் ஜீரகமும் இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து வறுத்துக்குவோம். வறுத்து எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். அதை அரைக்கும்போது ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ கருவேப்பிலையை அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நம்ம புளி ஒரு லெமன் சைஸ் புளி அதையும் கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அதோட தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், அந்த தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுக்குவோம். பால் அந்த தேங்காய் பால் லாஸ்ட்டாக குழம்பு கொதித்து இறக்க போகும்போது தேங்காய் பால் ஊற்றி இறக்கணும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் நல்லா தாராளமாக ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயோடு வதங்கி இந்த கருவேப்பிலை வாசனை எல்லாம் போன பிறகு அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். எண்ணெய் ஊற்றி வெந்தயம் ஜீரகம் இது போட்டு தாளிச்சுக்குவோம். கறிவடகம் இருந்தால் அது கூட கறிவடகம் போட்டு தாளிக்கலாம். வெந்தயமும் ஜீரகமும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பூண்டு இது 2ம் உரித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி அதுவும் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலையும் போட்டு குழம்புக்கு தேவையான உப்பு போடணும். உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டு கரைச்சி வச்சுருக்க புளியையும் ஊற்றிக்கலாம். மிளகாய் தூளும் அதோடையே போட்டுக்கலாம். மிளகாய் தூள் குழம்புக்கு தேவையான அளவு அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு சுண்டின பிறகு குழம்பு நல்லா அந்த தண்ணி இதெல்லாம் சுண்டி திக்காக வந்த பிறகு தேங்காய் பாலை லாஸ்ட்டாக ஊற்றி இறக்கி எடுத்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் பெண்களை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.